ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது, 4 கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன். சுக்கிரன், புதன், ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்டுல சனி பகவான் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன், இந்த மார்ச் மாசம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்கோங்க. மெயினா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன், இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது, இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா இந்த குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக இதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க, ஒரு புத்திசாலியான குணம் மிதுன ராசி என்பவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இது கால புருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி, காற்று ராசி. அப்ப காற்று சம்பந்தப்பட்ட வேலைலாம் நீங்க பார்க்கலாமா? பார்ப்பீங்களே. காற்றுனா நிறைய விஷயம் இருக்குதுங்க. இப்ப காற்றுல என்னென்ன வேலை இருக்குமோ அது எல்லா வேலையும் மிதுன ராசிக்காரங்க பார்க்கக்கூடிய தகுதி, கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அப்ப காற்றுல என்ன இருக்கு? செல்போன் நம்ம யூஸ் பண்றோம்ல, அது எல்லாமே காற்று தானே. ஒரு ஒரு செய்தியை பரப்பக்கூடிய வேலை எல்லாமே யாரு பார்ப்பாங்கன்னா மிதுன ராசிக்கார பார்ப்பாங்க. செய்தி தொடர்பாளர்கள் சொல்லணும், செய்தி தொடர்பு உள்ளவங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த கலை சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ளவங்க, அடுத்து இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை தொடர்பு உள்ளவங்க, கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ளவங்க. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை கணக்கு வழக்கு பயங்கரமா இருக்கும். இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா இவங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு கணக்கை போட சொல்லுங்களேன், டக்கு டக்கு மனக்கணக்கு சூப்பரா போடுவார். ஏன்னா இந்த ராசியுடைய குணம் பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. எதுலையுமே சிம்பிளான யோசனை உங்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்க கூடாது. போன கமத்தனா இல்ல, எதையுமே பெருசா நம்ம சாதிச்சு நம்ம முடிக்கணுங்கிற சிந்தனை மிதுனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க. அது எந்த நட்சத்திரமா தான் சரி. இதுல 3 நட்சத்திரம், மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பத வரை. பாருங்களேன், உங்களுடைய எல்லா இந்த 3 நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான். அது எந்த ஒரு குறைபாடும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவங்க புத்திசாலியா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி. இந்த ராசியோட குணமே பாருங்க, ஆளுக்கு ஏத்தாலும் தன்னை மாத்திப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காண்டி நடிக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரி, நீங்க இப்படிதான் பழகுறீங்க, உங்கள்ட்ட இப்படிதான் பேசணும் அப்படின்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படிதான் பேசுவார். டக்குன்னு ஒரு விஷயத்த கவரக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எல்லா ஒரு வேலையா இருந்தாலும் சரி டக்குன்னு கவர்ந்துருவாங்க ஒருத்தர் மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தான் அந்த பதிவு. இது எல்லாமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேரில் ஒரு பொது பலன் எடுங்க. ஏன்னா சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன்னு சொல்றாங்க. வாழ்நாள் பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் குரு சுக்கிரன் ஜோதிட டிவி பார்க்குறோம், நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப நட்சத்திர பலனா இருக்கட்டும், ரீசெண்டா போட்டது, அடுத்து எந்த ஒரு பலன் கொடுத்தாலும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறாங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுக்குறாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிதுனங்கிறது பாருங்க, இந்த காலகட்டம் வரும்போது இந்த மார்ச் மாசம் நம்ம பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்குங்க. இந்த மந்த்லி பலன் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க, என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் மாறுதா பண்ணுதா உங்க ஜாதகத்துல, நான் சொல்றேன் உங்க ஜாதகத்துல இல்ல திசை மாறுதா புத்தி மாறுதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இந்த திசா புத்திங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த வருஷத்துல உனக்கு இன்னது நடக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த பலன் வரும், அததான் திசா புத்திங்கிறது. அப்ப ஜாதகத்துல இது மெயினா நல்லா இருக்கணும். இதை பார்த்துக்கிட்டு நீங்க நம்ம பலன் எடுத்தோம்னா ஒரு கரெக்டான ஒரு பலன் நீங்களே கண்டிப்பா பார்க்கலாம். அதான் பொது பலன் எல்லா வீடியும் நீ ஏன் கொடுக்க காரணம்னா இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஜாதகத்தை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பா துல்லியமா ஒரு பலனை எடுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த
மிதனத்தை பொறுத்தவரை கிரக அமைப்பை பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்க ராசியே செவ்வாய் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியன் சனியும் சேர்ந்து இருக்காங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசி அதிபதி புதன், ராகு 3 கிரகங்களும் சேர்ந்து இருப்பாங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். இந்த மாசத்துல மார்ச் மாசத்துல 2 கிரக பயிற்சி வருங்க. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து 10ஆம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறார். அடுத்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியோட செவ்வாய் பகவான் இறங்கி 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இதுதான் இங்க பலன். நல்லா பாருங்க, ஒரு ராசி அதிபதி நீசபங்க ராஜ யோகத்தில் ஒரு அருமையான ஒரு யோகத்துல உங்க ராசி அதிபதியான புதன் இருக்கிறார். அப்படி புதன் இருந்தா என்ன பண்ணுவாரு? மிதனத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு? இதுக்கு முன்னாடி என்ன நீங்க பாத்தீங்க? சனியோட சேர்ந்து புதன் தர கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தீங்களா? கேட்டு நிறைய பேர்ட்ட கேளுங்க. மிதனராசிக்காரங்க ரொம்ப சோம்பேறியா இருந்துச்சுங்க, எனக்கு எல்லாமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சுங்க. ஏன்னா சனி புதன் சேர்ந்து இருந்துச்சு, நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு, நிறைய பிரச்சனையை கொடுத்தாரு, நிறைய வழக்க கொடுத்துட்டாரு. வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா? சந்திக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஒரு இடமாற்றம், ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு நிறைய வந்துச்சா? ஆமா, அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. குடும்பத்துல வருமானத்துல குடும்பத்துக்காக நிறைய செலவுகள், தன்னுடைய மனைவிக்காக செலவுகள், மக்களுக்கு இது மாதிரி நிறைய ஒரு பாக்குற இது மாதிரி அமைப்புல நிறைய தடையை சந்திச்சிருப்பாங்க. யாரு? மிதுன ராசிக்காரங்க. படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. சரியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல நிறைய பேர். இந்த சனி பகவானோட இந்த புதன் யாருக்கு சனி புதன் ஜாதகத்தை சரியில்லையோ நம்ம சொன்ன விஷயத்துல பாருங்க, பொருளாதாரம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமையோட சில பேர் சரியில்லை, இன்னமும் தான் சரியில்லை. நிறைய பேர் திருமண தடை, தாமதம், இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவாளாம். இப்ப என்னன்னா, இது ஒரு நல்ல ஒரு நம்ம ஆழ்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பாருங்க, இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நம்ம ஃபுல்லா நம்ம அதை நல்லா ஃபுல்லா ஃபீல்டுல ஃபுல்லா ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க புதன் நீசமாயிட்டாரு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார் ஜாதகத்துல புதன் இப்ப யோகமா இருக்கோ இவங்களுக்குலாம் ஒரு நீச பங்க ராஜயோகம் காத்திருக்கு. பாத்துக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, நீச பங்க ராஜயோகம். ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதியான சுக்கிர பகவான் போய் உச்சமாயி 10ஆம் இடத்துல போய் பலமா இருக்கிறாரா. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெற்றி ஸ்தான அதிபதி சூரிய பகவான் இந்த வந்து ராசி அதிபதி நீச இடத்துல வந்து சேர்றாரா. அப்ப பாருங்க, சூரியன், சுக்கிரன், ராகு சேருது. ராகுங்கிறது பிரம்மாண்டம், சுக்கிரங்கிறது கலை, அடுத்து புதன்கிறது அறிவு. இப்ப இந்த 3 கிரகம் சேரும்போது பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு ராஜயோகம். ராஜயோகம் சொன்ன என்னமா? அது நீசப்பங்க ராஜயோகம். ஒரு கிரகம் நீசமான கிரகத்தோட உச்சமான கிரகம் வந்துட்டு அது நீசப்பங்க ராஜயோகத்துக்கு வந்துடும். அது உச்ச வேலையை செய்யும். யாருக்கு? மிதுன ராசிக்கு செய்ய பொதுப்பு. ஏன்னா உங்களுக்கு சொன்னல, நிறைய ஜாதகம் கொடுத்தே மிதுனம் தானே கொடுத்தாங்க. வேலை பிரச்சனை எல்லாம் நிறைய ஜாதகம் நம்ம கொடுத்துருக்காங்களா. அதனால இந்த காலகட்டம் பாருங்க, நீங்க சொந்த கால நிப்பீங்க. இங்க சூரியன் வர்றாரு. சொந்த தொழில் பண்ணணும், நான் பிசினஸ்ல முதலீடு பண்ணணும்னா இப்ப பண்ணுங்க. அங்க நீசம்தான் புதன் நீசப்பங்க ராஜயோகத்துல நிக்கிறாரு. 4 கிரக கூட்டணி, அதுக்கப்புறம் 5 கிரக கூட்டணியா மாறும். எப்ப? இந்த மார்ச் கடைசியில. இப்ப பண்ணுங்க தொழில, சொந்த முயற்சி பண்ணி எடுங்க தொழில. சூப்பரா இருக்கு. எந்த தொழிலா இருக்கணும்? கமிஷன் தொழிலா, இல்ல போலீஸா, இல்ல பேங்க்ல வேலை பாக்குறீங்களா, இல்ல எதுவும் ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறீங்களா, இவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை. இப்ப நிறைய பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. எவ்வளவு பேர் கடன் வந்தாலும் அந்த கடனை பேஸ் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும். கவலைப்படாம பயப்படுங்க. எப்படிப்பட்ட கடன் வந்தாலும் கடனை பேஸ் பண்ணிடுவீங்க. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் இப்ப லோன் சேங்ஷன் ஆகும். எதனால சேங்ஷன் ஆகும்? 5ஆம் இடம். எப்படியோ காசு உங்களுக்கு வரணும், அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு உழைப்பில்லாத காசுனா 5ஆம் பாவம் தான். இப்ப மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இப்ப கடன் உதவி கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா அமைச்சுக்கூட. நிறைய பேர் வீடு இடத்துல காசு பணத்தை போடுவாங்க. மெயினா இடம் வாங்கணும். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். யாருக்கு? மிதுனத்துக்கு. ஏன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். யார் ஜாதகத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இப்ப நல்லா இருக்கும், இப்ப பாருங்க இட பிரச்சனை, வீடு பிரச்சனை, பூமி பிரச்சனை சரியாயி இடத்த வாங்கி வீடு கட்டுவாங்க. இல்ல வண்டி, பழைய வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு, நான் மாத்தி விட்டு புது வாகனம் வாங்க போறேங்கிற சிந்தனைக்கு போவாங்க. ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில மாத்துவாங்க. இப்ப வேலையை மாத்துவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலையே ரொம்ப பிரச்சனை. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, வேலையா, லாபமா, இதுல நிறைய பிரச்சனை பார்த்தது யாருன்னா மிதுன ராசி. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க இனிமே இதெல்லாம் இருக்காது. எதிரி தொந்தரவு, கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும். உயர் பதவிக்கு நீங்க போவீங்க. வேலை எந்த ஒரு தடையும் வராது. பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறைய இருக்காது. எடுக்கக்கூடிய முயற்சியிலாங்க நிறைய அரசாங்க வேலை 100% எழுதி கொடுக்கலாம் மிதுன ராசியை பொறுத்தவரை. எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் போய் புதனை போய் தொடுவார். அப்ப அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் வருது.
இப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பா கிடைக்கும். அரசியல் சார்ந்த விஷயம், அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய ஒரு ஃபீல்டு சூப்பரா இருக்கும். சகோதர சகோதரி நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணத்துல ஒரு கலகம் இல்லாம காதல் திருமணமா, இரண்டாவது திருமணமா, இல்ல குழந்தை பாக்கியமா, இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்துல இப்ப நல்லா திசாபுத்தி நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது பொது பலனை தயவு செய்து எடுங்க. திசாபுத்தியை பார்த்து எடுத்தீங்கன்னா இப்ப சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாங்க பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது பார்த்து. இப்ப இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறார் இந்த மிதனத்தை பொறுத்தவரை. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுக்க மிக பெருகொண்ட பணம் இருக்கும். அதுக்காடி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஏன்னா பஞ்சமாதிபதி உச்சம் இங்கே. சூரியனும் முயற்சி சாதன அதிபதி இங்க போய் சேர்றாரு. அப்ப லாட்ரி யோகம் வெளிநாட்டுல உள்ளவங்க பட்டய கலப்பும். இப்ப நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறார். உடல் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப மருத்துவ செலவு பண்ணீங்களா இப்ப பயப்படாதீங்க. மருத்துவ செலவு குறையும். நிறைய பேருக்கு கால் பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கணுமே இருக்காது. எல்லாமே மாற்றக்கூடாது. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசிறுது, அதாவது மிருகசிறுத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. மிருகசிறுத்துல பிறந்தவங்க ரொம்ப உடம்பு சார்ந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, லாப பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, படிப்பு கல்வி வந்த மனத்தன்மை, அரசு சார்ந்த விஷயம், கட்டிட சார்ந்த விஷயம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தடை கொடுத்துட்டார். இனிமேல் தடைகள் இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இப்ப வருமானம், இன்கம், இடம், பூமி, சுப செலவு, சுபகாரியம், இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வண்டி மாத்துறது எல்லாமே 23ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச் 23 மாத்தி தான் ஆகணும். ஆனா சுப செலவு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போது பார்த்துக்கோங்க. அது நல்லதா வரும், நல்லதா பண்ணிக்கோங்க. அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க வேலையோ உத்தியோகமோ தொழில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு மாற்றம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரத்துல பிறந்தவங்க லைஃப் சூப்பரா இருக்கு. திருவாதிரை பிறந்தவங்க இனிமேதான் லைஃப் சொந்த காலம் நிப்பீங்க, தவிர பயப்படாதீங்க. சூரியன் 15ஆம் தேதி சேர்றாரு. அப்ப எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி எப்படிப்பட்ட எதிராலும் ஜெயிச்சிருவீங்க நீங்க. ஏன்னா நீங்க கிரிமினல் மைண்டா யூஸ் பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இப்ப அடிங்க, சொல்லி வச்சு அடிங்க, சூப்பரா இருக்கும். அரசாங்கம் அரசியல் நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இந்த காலகட்டம். முதல்ல எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் புதன் நீசமா இருக்கு. யார் ஜாதத்துல புதன் நீசமா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் உடம்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். காசு பணம் கொடுக்க வாங்கலையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மிதன ராசி நான் பொதுவா சொல்றேன், குடுக்கல் வாங்குறது ரொம்ப கவனமாக பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்தில் பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் இருக்கும். இனிமே எல்லாமே பாருங்க ரொம்ப செலவா பார்த்துட்டீங்க. குடும்பத்துல வருமானம், இன்கம் எதுவுமே சரியா இல்லை. இனிமே நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்க போறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் இது எல்லாமே தேடி வருது. வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி தொழிலில் லாபத்தை கொடுக்குறாரு, வெளிநாடு யோகத்தையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொதுவாக இந்த நட்சத்திரங்கிறவே புனர்பூசணத்துல பொறுமையான நட்சத்திரம். குடும்பத்தை எடுத்துவங்க தான் பார்ப்பாங்க. குடும்பத்தை செல்வாக்குகள் அதிகமா இருக்கும். இனிமே நீங்க உங்களுடைய பிரச்சனை குறையும். நிறைய பேர் திருமண சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தும் இனிமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது.